இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு தெரியாத ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முருகர் கோயிலுக்கு போறோங்க. ஊருக்கு திமிரின்னு பேர் வர காரணம் ஒரு சிவலிங்கம்ங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம நிறைய பேருக்கு தெரியாத ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முருகர் கோயிலுக்கு போகிறோங்க. எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமிரி அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது. இந்த திமிரி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடுக்கு பக்கத்தில் இருக்குங்க. ஆற்காடுலேருந்து ஆரணி போகிற வழியில் இந்த திமிரி மலை இருக்குது. குமரகிரி அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு மலை மேலே இருக்கிற ஒரு முருகர் கோயில். ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர் கோயில், ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கி நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலோடைய அழகு, அந்த கோயிலோடைய புராணம், வரலாறு, இந்த ஊரை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். குமரகிரி முருகன் கோயில் திமிரி. இந்த திமிரியானது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு ஊருங்க. ராணிப்பேட்டையிலேருந்து 16 கிலோமீட்டர், ஆற்காடுலேருந்து 12 கிலோமீட்டர், வாலாஜாலேருந்து 17 கிலோமீட்டரில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. இந்த ஊர்லேருந்து ஆரணி 17 கிலோமீட்டருங்க. ஆரணிக்கும் ஆற்காடுக்கும் நடுவில் இந்த ஊரானது அமைந்திருக்கு. சென்னையிலேருந்து 126 கிலோமீட்டர், வேலூர்லேருந்து 32 கிலோமீட்டரில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. இந்த ஏன் நான் இவ்வளோ சொல்கிறேன்னா, கிலோமீட்டர் கணக்கு சொல்கிறேன்னா, இந்த கோயில் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கோயிலோடைய லொக்கேஷன் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த ஊரோடைய பேர் திமிரி. இந்த திமிரியே ஒரு சிறப்பு வாய்ந்த பேருங்க. இது ஒரு பாசானத்துடைய பேர், அதாவது மூலிகை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கலவை அப்படின்னு சொல்லலாங்க. அந்த ஒரு கலவையோட பேர் தான் இந்த திமிரி. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தகவல்கள் இந்த காணொலியில் இருக்குது. இந்த கோயிலை பற்றியான தகவல்கள், இந்த கோயிலோடைய அழகு, அது அனைத்தும் இந்த காணொலியில் இருக்குது. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு, குடும்பத்துக்கு பகிரவும் செய்யுங்க. இந்த மாதிரி நம்ம பகிர்றதுனால இந்த கோயில் நிறைய பேருக்கு போய் சேருங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1000க்கும் மேற்பட்ட கோயில்கள் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலுங்க. நம்ம கடை திருக்கச்சி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் காஞ்சிபுரத்தில் இருக்குங்க. இங்கே சுவாமியோடைய பித்தளை சிலைகள் இருக்குது, இங்கே விளக்குகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. கான்டாக்ட் நம்பர் இங்கே டிஸ்பிளேயில் தெரியுது. அது மூலயமா நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். இல்லைனா நேராக கடைக்கு வந்தும் பார்க்கலாங்க. இந்த கடை ஏகாம்பரநாதர் கோயில் சன்னதி தெருவில் ஏகாம்பரநாதர் கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி இருக்கிற 4 கால் மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்குங்க. வந்துட்டோங்க. இதுதான் குமரகிரி. நம்ம படிக்கட்டுகள் ஏறி மேலே போகணும். இங்கே மேலே போகிறதுக்கு, இந்த வாகனம் வழியாக போகிறதுக்கு வழி இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்யூச்சரில் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு அரச மரம். இந்த அரச மரத்துக்கு அடியில் நவகிரகம், விநாயகர், அம்மன் சன்னதி. நம்ம மேலே ஏறலாம். ஏறிட்டுருக்கோங்க. இங்கே கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதி இருக்குது. இங்கே இந்த படிக்கட்டுகள் கீழே பேர்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து உபயம். இந்த படிக்கட்டு போடுறதுக்கு உபயம் செய்தவர்களுடைய பேர். இது ஒரு அளவுக்கு ஏறக்கூடிய ஒரு மலை தாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஏறிடலாம். விநாயகர் சன்னதி, ஞான விநாயகர். பாருங்க, அப்படியே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 300 படிக்கட்டு இருக்கும்னு நினைக்கிறேங்க. சரியாக தெரியல. போவோம் நம்ம.
இப்போ நம்ம ஒரு இளைப்பாறும் மண்டபத்துக்கு கீழே இருக்கோங்க. இது 2வது இளைப்பாறும் மண்டபம்னு சொல்லணும். அடுத்து வழியெல்லாம் வந்து இளைப்பாறும் மண்டபங்கள் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் கொஞ்சம் நெட்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி தான் இந்த மலை இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியாக ஏறிடலாம். இப்போ இந்த ஊரோடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஊருக்கு திமிரின்னு பேர் வர காரணம் ஒரு சிவலிங்கம்ங்க. இந்த ஊரோடைய பேர் விஜயநகர ஆட்சி காலத்தில் திவாகராய எல்லை அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த சமயத்தில் ஒரு பெரிய ஒரு நோய் பரவ ஆரம்பிச்சிருக்கு. இங்கே திமிரியில் ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டை வைத்தியர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பாசான சிலை செஞ்சுருக்காரு. லிங்கம் சிவலிங்கத்தை செஞ்சுருக்காரு. அந்த சிவலிங்க அபிஷேக நீர்னால அந்த நோய் வந்து இங்கே தீர்ந்து போயிருக்கு. அந்த ஒரு பாசானத்தோடைய பேர் திமிரி. அந்த பேர் இங்கே அப்படியே நிலவிடுச்சுங்க. இந்த ஊருக்கு திமிரின்னு பேர் நிலவிடுச்சு. இதுதான் இந்த ஊரோடைய வரலாறு. இந்த கோயிலோடைய புராணம் என்ன, வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, அகஸ்தியரோடைய சீடனான புலஸ்தியர் இந்த முருகப்பெருமானை இங்கே வழிபட்டிருக்காருங்க. அங்கே தான் நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம். இங்கே பாருங்கள் கொஞ்சம் நெட்டாக இருக்குது. இந்த திமிரியில் இருக்கிறவங்க மட்டும் அவங்களுடைய பேரை இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க போல். இது அடுத்த இளைப்பாறும் மண்டபம். படிக்கட்டு எண்ணிக்கை நமக்கு சரியாக தெரியலங்க. 300 மேலேயே இருக்கும் தான் நினைக்கிறேன். பாருங்க போயிட்டே இருக்கு. வாவ், அந்த சத்தம் கேக்குதா? பூச்சிகளின் ரீங்காரம் நல்லா இருக்கு. இந்த கோயில் டைமிங் இருக்குங்க. டைமிங் காலையில் 10 மணிலேருந்து ஒரு 1 hour பூஜை பண்ணிட்டு இவங்க கிளம்பிடுவாங்க. வந்துட்டு இருக்கோங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குன்றுக்கு பேரே குமரகிரி தாங்க. ரொம்ப அழகாக பீஸ்ஃபுல்லாக, நிறைய பேருக்கு தெரியாமல் இந்த இடம் இருக்குது. ஆனால் விழா நாட்களில் காவடி எடுக்கிறது அந்த மாதிரியான வேண்டுதல்கள் இங்கே செஞ்சிட்ருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம், இங்கே பக்தர்கள் இந்த முருகருக்கு குலதெய்வமாக இவரை நினச்சிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த முருகர் கோயிலுக்கு வராங்க. இந்த விழா நாட்களில், இந்த விடுமுறை நாட்களில், அந்த மாதிரி நாட்களில் அவங்க சொல்லி தான் நான் இந்த கோயிலுக்கே வந்திருக்கேன். இது வந்து நான் 3வது தடவை இந்த கோயிலுக்கு வரேன். ஒரு ஸ்டோரி மாதிரி நான் போட்டிருப்பேன். பட்டு இந்த டைம் தான் வந்து நம்ம வீடியோ எடுத்து இந்த முருகப்பெருமானை பற்றி நம்ம மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். வாங்க போகலாம். இந்த பொண்ணு பேர் ஜெயஸ்ரீங்க. என்னுடைய தர்ம பத்தினி, என்னுடைய மனைவி, என்னுடைய பார்ட்னர், என்னுடைய ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர் எல்லாம் சொல்லணும். ஆமாம், ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. சொல்ல மாட்டியா? இவ்வளோ மக்களுக்கு ஹாய் கூட சொல்ல மாட்டியா? சொல்லு. போகலாம். போட தான் போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த கூரை, இந்த வழிநடுக்க அந்த கூரை போட்டிருக்காங்க, வெயில் தெரியக்கூடாதுன்னு. லைட்டும் வந்து போட்டிருக்காங்க. நல்லா இந்த கோயிலில் நல்ல திருப்பணிகள் செய்யப்பட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த கோயில். கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். அதோ அடுத்த இளைப்பாறும் மண்டபம். அந்த மண்டபத்துக்கு அடுத்து அப்படியே நம்மளுக்கு கோயில் கோபுரம் தெரிஞ்சிருங்க. வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஆற்காடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலைகள் நிறைய இருக்கிற ஒரு இடம்னு சொல்லணும். அங்கே பாருங்கள், மலை ஃபுல்லாக மலை தான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கல்லெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சா அவங்க வீடு கட்டுவாங்கன்ற நம்பிக்கையில் கோயில்களில் இந்த மாதிரி கல் அடிக்க வைக்கிறாங்க. அதில் போகலாம் நம்ம. அடுத்த இளைப்பாறும் மண்டபம். அந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் இங்கே சுனை இருக்குங்க. அப்படியே ஓடிட்டுருக்கு. ஆனால் அவ்வளோ க்ளீனாக இல்லை, பிளாஸ்டிக்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி மலைகளில் பிளாஸ்டிக்ஸ்லாம் போடாதீங்க.
இங்கெல்லாம் வந்து யாரும் எடுக்க முடியாது. இது வந்து ஒரு வேண்டுகோள். நிறைய இந்த ஒரு படிக்கட்டு வழியில் நிறைய இலைப்பாறு மண்டபங்களை கட்டியிருக்காங்கங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் கோயில் கோபுரம். வாவ், முருகப்பெருமானுடைய வேல் முன்னாடி இருக்கு. நல்லா இருக்குங்க. இங்க பாருங்க, துவார பாலகர்கள். இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாதுங்க. இது வந்து முருகருக்கு இருக்கிற துவார பாலகர்கள்ன்றதுனால முருகருடைய ஆயுதங்களே ஒரு கையில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வஜ்ராயுதம். இது வந்து சக்தி ஆயுதம்னு சொல்லுவாங்க, சக்தி வேல்னு கூட சொல்லுவாங்க. அதுவும் முருகருடைய ஒரு ஆயுதம் தான், சக்தி வேல். அம்மனால் கொடுக்கப்பட்ட ஆயுதம். வந்துட்டோங்க. இப்படி தாங்க உள்ளே போய் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணணும். இதுதான் கோபுரம், 3 நிலை கோபுரம். இங்கே பாருங்கள், இதுதான் சுவாமியோடைய விமானம். இந்த ஒரு கோயிலில், முருகர் கோயிலில் சடாரியும் நமக்கு விற்கிறாங்கங்க. அது ஒரு புதுசாக நான் பார்த்த விஷயம் இந்த கோயிலில். சடாரினா சுவாமியோடைய பாதம்னு கணக்கு. பெருமாள் கோயிலில் வைப்பாங்க மோஸ்ட்லி. ஒரு சில சிவன் கோயில்களில் கூட இருக்குது, இந்த கோயில்லையும் இருக்குது. காற்று நல்லா அடிக்குதுங்க, செமையாக காற்று. அந்த பக்கம் பாருங்க, அப்படியே மலைகள். இந்த பாறை மேலே தாங்க அப்படியே இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. செங்கற்கள்லாம் கொண்டு கட்டியிருக்காங்க. அவள் தாங்க நம்ம கோயிலை சுற்றி வலம் வந்துட்டோம். இப்போ நல்லா தெரியுது பாருங்க கோபுரம். அற்புதம். இங்கே பாருங்கள், முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மிகப்பெரிய பாறை மேலே தான் இந்த கோயில் வந்து கட்டமைச்சிருக்காங்க. நல்லா இருக்குங்க. இவ்வளோதான், ஒரு பிரகாரம் தான் இருக்குது. இங்கே ஒரு காலி இடம் மாதிரி இருக்குது. இதை சும்மா விழா நாட்களில் மனுஷங்க, அதாவது ஆட்கள் உட்கார பயன்படுத்துகிறாங்க. இதுதாங்க நான் காமிச்ச அந்த காலி இடம். இங்கேருந்து நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்கலாம். அதை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி.
பார்த்துருப்பீங்க, இந்த குமரகிரியில் இருக்கிற முருகர் கோயில் ரொம்ப அழகான அற்புதமான ஒரு ஊரில் இருக்கிற ஒரு மலை மேலே இருக்கிற ஒரு கோயில்னு சொல்லணும். இந்த ஒரு காணொலியில் இந்த கோயிலோடைய அழகு, இந்த நடைபாதை, அதாவது படிக்கட்டு பாதை, அதுக்கப்புறமா இந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ணியிருப்பீங்க. இந்த சக்தி வேல் பற்றி இந்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த சக்தி வேல் தாங்க முருகருக்கு அவங்க அம்மன் சக்தி கொடுத்த வேல். அது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த காணொலி மூலிமா உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோடைய லொக்கேஷன் லிங்க்கும் இந்த அர்ச்சகருடைய கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த கோயில் டைமிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மலை கோயில்ன்றதுனால காலையில் ஒரு 1 hour அந்த மாதிரி 10 to 11 அந்த மாதிரி வந்து கோயிலை திறந்து பூஜைகள் நடைபெறுது. ஸோ நிறைய பேருக்கு தெரியாத கோயில் நம்ம காமிச்சிருக்கோம். சென்னையிலேருந்து ஒரு 120 கிலோமீட்டர், ஆற்காடுலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஆரணி வந்து 17 கிலோமீட்டர். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸாக இந்த அழகெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குங்க. வந்து பாருங்கள். இந்த ஒரு காணொலியை நான் உங்களுக்கு காமிச்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த முருகப்பெருமானை நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறதுலையும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதே சந்தோஷத்தோடு நான் உங்கள்கிட்டேருந்து விடை பெறுகிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.